Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 10th Max Trigonometry Chapter 6. இதில் first exercise 6.1. Sixth problem பார்க்கலாம். Prove the following identities. Prove the following identities. அதில் first part sin A minus sin B divided by cos A plus cos B. Plus cos A minus cos B divided by sin A plus sin B is equal to 0. Solution பார்க்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணணும். ஓகே, LHS என்ன, sin A minus LHS எடுத்துக்கலாம். LHS என்ன, sin A minus sin B divided by cos A plus cos B plus cos A minus cos B divided by sin A plus sin B. LHS எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து LCM எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும், LCM எடுக்கணும். இப்போ வந்து LCM என்ன, cos A plus cos B into sin A plus sin B தான் இதோட LCM. LCM என்ன, cos A plus cos B into sin A plus sin B. LCM எடுத்தாச்சு. LCM எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ என்ன வரும், sin A minus sin B into sin A plus sin B. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு. தென் செகண்ட் ப்ளஸ் cos A minus cos B into cos A plus cos B. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன எழுதணும், இது வந்து என்ன இதில் இருக்குது, A plus B into A minus B. அதே மாதிரி இதுவும் A plus B into A minus B ஃபார்மேட்டில் இருக்குது. நமக்கு வந்து எழுதணும் A plus B into A minus B னா என்ன, A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன, A plus B into A minus B. இதுதான் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A plus B into A minus B. அதே ஃபார்மேட்டில் வந்து நம்ம இதை எழுதிக்கணும். இங்கே வந்து சைன் ஏக்கு பதில் என்ன இருக்குது, சைன் ஏ இருக்குது, பிக்கு பதில் சைன் பி இருக்குது. அப்போ என்ன வரும், சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் இங்கே வந்து என்ன இருக்குது, ஏக்கு பதில் காஸ் ஏ இருக்குது, பிக்கு பதில் காஸ் பி இருக்குது. அப்போ என்ன வரும், காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படி எழுதிக்கோங்க, காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன எழுதணும்னா, நமக்கு வந்து சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி இருக்குது. இப்போ சைனும் காசு சேர்த்து எழுதிக்கணும். எப்படி எழுதிக்கலாம், சைன் ஸ்கொயர் ஏ இங்கே ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, இது ஒரு பார்ட்டு. நெக்ஸ்ட்டு இதில் இருக்க மைனஸை வெளியே எடுத்துக்கோங்க. மைனஸை வெளியே எடுத்தாச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் ஏ பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி. மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்ல, இப்போ என்ன எழுதணும், சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க, காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்டு sin A plus sin B. நெக்ஸ்ட்டு நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் தெரியும். ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் என்ன,
sin square a plus cos square sin square theta plus cos square theta is equal to என்ன 1. இப்போ இங்கே sin square a plus cos square a இருக்குது, அதுக்கு என்ன போடணும் 1 போடணும். minus sin square b plus cos square b is equal to 1. 1 minus 1 divided by cos a plus cos b into sin a plus sin b. இப்போ 1 minus 1 என்ன 0. 0 divided by cos a plus cos b into sin a plus sin b. 0 divided by any number என்ன 0 divided by any number 0. நம்மளுடைய RHS என்ன 0 தான் நம்மளுடைய RHS. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து RHS அந்த இது 0 கிடச்சிச்சு. ஸோ RHS ப்ரூவ்டு. இன்னைக்கு ஒரு வாட்டி ப்ராப்ளத்தை ரீகால் பண்ணிக்கலாம். கொஸ்டின் என்ன sin a minus sin b divided by cos a plus cos b plus cos a minus cos b divided by sin a plus sin b is equal to 0. இல்லை LHS எடுத்து எழுதியிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்னா இந்த கீழே டினாமினேட்டரில் இருக்கிறதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்து எழுதணும். எல்சிஎம் என்ன cos a plus cos b into sin a plus sin b. எல்சிஎம்க்கு என்ன பண்ணணும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது sin a minus sin b into sin a plus sin b. நெக்ஸ்ட்டு cos a minus cos b into cos a plus cos b. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும் இங்கே sin a minus sin b into sin a plus sin b இருக்குது. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது a minus b into a plus b. அப்போ என்ன போடணும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரில் எழுதணும். அப்போ ஏக்கு பதில் sin a இருக்குது, பிக்கு பதில் sin b இருக்குது. அப்போ என்ன எழுதணும் sin ஸ்கொயர் a minus sin square b. அதே மாதிரி தான் இதுவும் a minus b into a plus b ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கு என்ன எழுதணும் cos square a minus cos square b எழுதியாச்சா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்னா அந்த இங்கே இருக்க சைனும் காசும் வந்து சேர்த்து எழுதணும். சைனும் காசும் வந்து சேர்த்து எழுதணும். அப்போ என்ன கிடைக்கும் sin square a plus cos square a மைனஸை வெளியில் எடுத்திருக்கு மைனஸ் sin square a plus cos square b. நெக்ஸ்ட் ஸ்டெப் டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும் இங்கே வந்து நமக்கு தெரியும் sin square a plus cos square ஏன்னா என்ன 1 sin square theta plus cos square theta equal to 1ன்னு படிச்சிருக்கோம். அது அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 minus 1ன்னா என்ன 0. 0 divided by any number 0 தான். ஸோ நம்மளோட RHS ப்ரூவ்ட் ஆயிடுச்சு. இன்னும் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன sin cube a plus cos cube a divided by sin a plus cos a plus sin cube a minus cos cube a divided by sin a minus cos a is equal to 1. இதுலேயே நம்ம வந்து சொல்யூஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு LHSஐ எடுத்து எழுதணும். LHS என்ன sin cube a plus cos cube a divided by sin a plus cos a plus sin cube a minus cos cube a divided by sin a minus cos a. இதான் நம்மளுடைய LHS எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன எழுதணும்னா இங்கே இருக்கிற இந்த sin cube a plus cos cube a இருக்குல்ல இதை வந்து நம்ம வந்து தனியாக எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கு வந்து இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது a cube plus b cube a cube plus b cube நம்ம வந்து அல்ஜிப்ராயில் ஃபார்முலா படிச்சிருப்போம். a cube plus b cube is equal to a plus b the whole cube படிச்சிருப்பீங்க. அதுலேருந்து நம்ம வந்து a cube plus b cube வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ
இப்போ என்ன வரும், a cube plus b cube plus 3a square b plus 3ab square. ஓகேங்களா. இதுலேருந்து நம்ம வந்து a cube plus b cube வேணாம். இப்போ a cube plus b cube அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற இந்த 3a square b plus 3ab square ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்போ என்ன வரும், a plus b the whole cube minus 3a square b minus 3ab square is equal to a cube plus b cube. அதே மாதிரி நெக்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளாடி இங்கே என்ன இருக்குது, சைன் கியூப் ஏ ப்ளஸ் காஸ் கியூப் ஏ இருக்குது. சைன் கியூப் ஏ ப்ளஸ் காஸ் கியூப் ஏ இருக்குது. இதுக்கு நம்ம இந்த ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபுக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை மாதிரி எழுதணும். அப்போ ஏக்கு பதில் சைன் ஏ இருக்குது, பிக்கு பதில் காஸ் ஏ இருக்குது. அப்போ நமக்கு வந்து இங்கே என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் இருக்குது. அப்போ என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி த ஹோல் கியூப், சாரி சைன் கேன்சல், என்ன எழுதணும், சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ த ஹோல் கியூப். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு ஏக்கு என்ன இருக்குது, சைன் ஏ இருக்குது, சைன் ஏ சைன் ஸ்கொயர் ஏ. நெக்ஸ்ட்டு பிக்கு பதில் என்ன இருக்குது, காஸ் ஏ இருக்குது. அப்போ பிக்கு வந்து காஸ் ஏ. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3ab ஸ்கொயர் எழுதணும். அப்போ 3 இன்ட்டு ஏக்கு என்ன இருக்குது, சைன் ஏ இருக்குது, பிக்கு என்ன இருக்குது, காஸ் ஏ. அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன எழுதணும், இங்கே சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ த ஹோல் கியூப் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 3 சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் 3 சைன் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ. இந்த சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ த ஹோல் கியூப்பை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் இங்கே காமனாக இருக்கிறத வெளியில் எடுத்துக்கோங்க. காமனாக என்ன இருக்குது, 3 சைன் ஏ வந்து இதில் காமனாக இருக்குது. ஸோ 3 சைன் ஏயை வந்து நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காஸ் ஏயும் இருக்குது. அப்போது 3 சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏயை வெளியில் எடுத்துக்கிட்டோம். இன்ட்டு இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த இதில் சைன் ஏ மட்டும் தான் வெளியில் எடுத்திருக்கோம் ஸ்கொயர்லேருந்து. அப்போது ஒரு சைன் ஏ மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம். ஸோ ப்ளஸ் இங்கே காஸ் ஏ வரும். காஸ் ஸ்கொயர் ஏலேருந்து ஒரு காஸ் ஏ தான் வெளியில் எடுத்துருக்கோம். அப்போ என்ன வரும், காஸ் ஏ வரும். ஓகேங்களா. இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இது வந்து என்ன, ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ எழுதணும். கொஸ்டினில் எல்ஹெச்எஸில் இன்னொரு பார்ட் இருக்குல்ல, என்ன இருக்குது, சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ. அதை எடுத்து எழுதிக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ எழுதியாச்சு. இது என்ன ஃபார்முலா இருக்குது, ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப், ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர். இதுலேருந்து நமக்கு வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. பேலன்ஸை வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும், ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் இங்கே வரும்போது இங்கே என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். இப்போ என்ன வரும், 3a ஸ்கொயர் பி, இந்த ப்ளஸ் இங்கே வரும்போது என்ன ஆகும், மைனஸ் 3ab ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இப்போ நமக்கு வந்து இங்கே ஏக்கு பதில் சைன் இருக்குது, பிக்கு பதில் காசு இருக்குது. அப்போ என்ன எழுதிக்கலாம், ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப். அப்போ சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ த ஹோல் கியூப். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 3a ஸ்கொயர் பி. அதுக்கு என்ன எழுதிக்கலாம், 3 சைன் ஸ்கொயர் ஏ இன்டு காஸ் ஏ. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, மைனஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ்
3 இன்ட்டு ஏக்கு என்ன இருக்குது சைன் ஏ இன்ட்டு பிக்கு காஸ் ஸ்கொயர் ஏ. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன, அங்கே வெளியில் எடுத்தோம்ல சைன் ஏ 3 சைன் ஏ காஸ் ஏ, அதே மாதிரி இதுலேயும் வந்து 3 சைன் ஏ காஸ் ஏ வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சைன் ஏ மைனஸ் காஸ் ஏயை அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளஸ் 3 சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏயை வெளியில் எடுத்துருக்கு. பேலன்ஸ் என்ன இருக்குது இதில் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இருக்குது. இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, தென் வந்து இப்போ செகண்டாக ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம வந்து நம்மளோட எல்ஹெச்எஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சைன் கியூப் ஏ ப்ளஸ் காஸ் கியூப் ஏக்கு என்ன ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, sin a plus cos a the whole cube minus 3 sin a into cos a into sin a plus cos a. இது நமக்கு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை எல்ஹெச்எஸில் இருக்கிற sin a plus cos a அப்படி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் sin cube a minus cos cube a க்கு செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன sin a minus cos a the whole cube plus 3 sin a into cos a into sin a minus cos a divided by கொஸ்டினில் இருக்கிறது அப்படி எழுதிக்கோங்க. sin a மைனஸ் காஸ் ஏ. இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணினதுக்கு அப்புறமா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா, இங்கே இருக்கிற sin a ப்ளஸ் காஸ் ஏயை வந்து காமனாக இருக்கிறத வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இங்கே வந்து sin a ப்ளஸ் காஸ் ஏ இருக்குது, அதே மாதிரி இங்கே sin a ப்ளஸ் காஸ் ஏ இருக்குது. ஸோ அதை வந்து காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து க்யூப் இருக்குது, க்யூப்லேருந்து ஒன்று மட்டும் நம்ம வெளியில் எடுக்கிறோம். அப்போ என்ன வரும், sin a ப்ளஸ் காஸ் ஏயை வெளியில் எடுத்தாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது, ஸ்கொயர் வேல்யூ இருக்கும். sin a ப்ளஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 sin a into cos a divided by sin a plus cos a. நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து sin a மைனஸ் காஸ் ஏயை வந்து வெளியில் எடுக்கணும். இப்போ sin a மைனஸ் காஸ் ஏயை வெளியில் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் வேல்யூ இருக்கும், அதை அப்படியே எழுதிக்கோங்க. sin a மைனஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 sin a இன்டு காஸ் ஏ டிவைடட் பை sin a மைனஸ் காஸ் ஏ. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து எழுதியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டர்லேயும் நியூமரேட்டர்லேயும் sin a ப்ளஸ் காஸ் ஏ இருக்குது. ஸோ இந்த sin a ப்ளஸ் காஸ் ஏயை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, sin a மைனஸ் காஸ் ஏ இருக்குது. ஸோ அந்த sin a மைனஸ் காஸ் ஏயை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன வரும், பேலன்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. என்ன இருக்குது, sin a ப்ளஸ் cos a the whole square minus 3 sin a into cos a plus sin a minus cos a the whole square plus 3 sin a
இன்டு காஸ் ஏ. பேலன்ஸை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இனி அடுத்தது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே -3 sin A இன்டு காஸ் ஏ இருக்குது, இங்கே +3 sin A இன்டு காஸ் ஏ இருக்குது. அப்போது என்னது 1 - 1 வந்து என்ன வரும் 0 வரும். அப்போ இங்கே ப்ளஸ் மைனஸில் இருக்கிறனால அது என்ன ஆகும் கேன்சல் ஆயிடுது. கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது sin A + cos A the whole square அண்டு sin A minus cos A the whole square ஃபார்மெட்டில் இருக்குது. எடுத்து எழுதிக்கலாம். என்ன இருக்குது sin A plus cos A the whole square, next plus sin A minus cos A the whole square. நெக்ஸ்ட் ஸ்டெப் இது என்ன எப்படி இருக்குது A plus B the whole square, இது என்ன இருக்குது A minus B the whole square. இந்த மாதிரி இருக்குது. அப்போ நமக்கு வந்து A plus B the whole squareக்கு என்ன ஃபார்முலா A square plus B square plus 2AB. அதே மாதிரி A minus B the whole squareக்கு ஃபார்முலா என்ன A square minus B square minus 2AB. A square plus B A square plus B square minus 2AB. நெக்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். A plus B the whole squareக்கு என்ன எழுதணும் A square sin square A plus B squareக்கு என்ன இருக்குது cos square A plus 2ABக்கு 2 into sin A into cos A plus A minus B the whole square, அதுக்கு என்ன வரும் sin square A plus cos square A minus 2 into sin A into cos A. இங்கே வந்து +2 sin A cos A இருக்குது. அதே மாதிரி இங்கே -2 sin A cos A இருக்குது. அப்போ கேன்சல் ஆயிரும்ல, கேன்சல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. sin square A plus cos square A plus sin square A plus cos square A. நமக்கு வந்து trigonometric identities என்ன sin square theta plus cos square theta is equal to 1. அப்போது இங்கே sin square A plus cos square A இருக்கிற இடத்துல என்ன போடணும் 1 போடணும். 1 plus அதே மாதிரி இந்த sin square A plus cos square இருக்கிற இடத்துல 1 போடணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 2. நம்மளுடைய RHSும் வந்து என்னதான் 2. RHS proved. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ப்ராப்ளமும் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.